தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு நடிகை. படப்பிடிப்புல ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்தால இப்போ மருத்துவமனையில, அதுவும் மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். சினிமா அப்படிங்கிறது ஒரு மாயாஜாலம் அப்படிங்கிறது பல பேருடைய ஒரு பொதுவான கருத்து. ஏன்னா, ஒரு பேருந்துல நடத்துனரா இருந்த ஒருத்தவரு, இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, கண்டிப்பா அது சினிமால மட்டும் தான் சாத்தியமாகும். அந்த மாரி திறமை ஒண்ணு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த மாய உலகத்துல ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு அது மட்டுமே போதும்னு பலரும் நிரூபிச்சிருக்காங்க. அந்த வரிசையில தனது உருவத்தாலயும், நிறத்தாலயும் பல கேலிகளுக்கு உள்ளான ஒரு நடிகை தான் இன்னைக்கு தனது திறமையால மக்களுடைய மனதை வென்று சாதிச்சு காட்டியிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, தீபா சங்கர் தான். இந்த பேரை கேள்விப்படாத தமிழ் மக்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலமாயிருக்காங்க நடிகை தீபா சங்கர். பல படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடிச்சதன் மூலமா மக்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப பிரபலமானாங்க. தனது இயல்பான குணம், வெகுளியான பேச்சு மக்கள் மனதை கொள்ளையடிச்சிருக்காங்க தீபா சங்கர். ஆனா இந்த நிகழ்ச்சியில தீபா சங்கர் வேற லெவல்ல காமெடி பண்ணி எல்லாரையுமே ரசிக்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி சின்ன திரை சீரியல்ல பல படங்களையும் நடிச்சிருக்காங்க. தீபா சங்கர் முதல்ல இயக்குனர் கோபி இயக்கத்துல வெளியாகி 5 வருஷத்துக்கு மேல ஓடி மக்கள் மத்தியில நல்ல பிரபலமான ஒரு சீரியல்னா அது மெட்டி ஒலி சீரியல் தான். இந்த சீரியல்ல தீபா தனது முதல் திரை பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து கோலங்கள் அப்படி நாடகத்திலும் நடிச்சாங்க. பல நாடகங்கள்ல சிறு சிறு வேடத்துல ஏத்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அழகா பயன்படுத்தி நடிச்சிருக்காங்க தீபா. ஆனா தீபா படத்துல நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அதுல மிக முக்கியமா பிரபல நடிகர் பசுபதி நடிப்புல வெளியான வெடிகுண்டு முருகேசன் அப்படிங்கிற படத்துல தான் மனம் சரியில்லாத ஒரு பெண்ணுடைய வேடத்தை ஏற்று நடிச்சு பல பேருடைய பாராட்டையும் பெற்றிருக்காங்க தீபா சங்கர். ஆனா தீபா சங்கரை பொறுத்த வரைக்கும் நடிக்கணும்னு ஆசைப்படும் போது அவங்கள பார்த்து எல்லாருமே கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ உன் மூஞ்சி என்னைக்காவது கனல்ல பார்த்திருக்கியா? நீ என்ன ஐஸ்வர்யா நடிக்க போற அப்படின்னு பல பேரும் அவங்கள திட்டி கலாச்சிருக்காங்க. ஆனா அப்படியாப்பட்ட கிண்டல் நக்கல் பேச்செல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு சாதிச்சு காட்டியிருக்காங்க நம்ம தீபா சங்கர். அதாவது நடிக்கிறதுக்கு உருவமோ கலவோ தேவையில்ல, திறமை மட்டும் இருந்தா போதும். நடிக்கக்கூடிய திறமை அது தீபா சங்கருக்கு நிறையவே இருந்திருக்கு. அதனால என்னுடைய இதே நிறத்தை வச்சு, இதே அழகை வச்சு, இதே உடம்ப வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கன்னு அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. குறிப்பா மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற படத்துல தான் முதல்ல வில்லித்தெளில அறிமுகமானாங்க. ஆனா இவங்களுடைய பேரை இன்னும் அதிகமா சேர்த்தது அவங்களுக்கு டாக்டர் திரைப்படம். இந்த படத்துல நடிகை தீபா சங்கருடைய காமெடி உண்மையிலேயே அல்டிமேட்டா வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் தீபா சங்கருக்கு இப்போ நிறைய பட வாய்ப்புகள் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீபா சங்கர் வரக்கூடிய எல்லா வாய்ப்பையுமே ஒரு நடிகை மாதிரியும் தன்னுடைய முதல் படம் மாதிரி நினைச்சு அதுல தனது முழு எஃபர்ட்டையும் போட்டு அதுல நடிக்கிறாங்க. அவங்களுடைய காமெடி திறன் கண்டிப்பா இவங்க இன்னும் தமிழ் சினிமால 100 படங்களுக்கும் மேலாக கூட பணியாற்றத்துக்கு அதிகமான வாய்ப்பா இருக்க போகுது. அப்படிதான் தீபா சங்கர் இப்போ ஒரு முக்கியமான திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த திரைப்படத்துல ஒரு சண்டை காட்சி படமாக்கப்படுது. அந்த சண்டை காட்சியில தீபா சங்கர் ஹீரோவை போய் தடுக்கிற மாதிரியான ஒரு சீன் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல ஹீரோவை போய் தடுக்கும் போது தீபா சங்கர் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததுல தீபா சங்கருக்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டுதான் அவங்க இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன மாதிரியான காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்க உடல்நிலையில இப்போ என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியல. மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. மருத்துவர்கள் அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எல்லாமே இப்போ அளிச்சிட்டும் இருக்காங்களாம். சோ தீபா சங்கர் கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்காக ஒரு சில பிரார்த்தனைகளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான திரைப்பிரபலங்கள் எல்லாருமே அவங்களை பார்க்கறதுக்கு இப்போ மருத்துவமனைக்கும் விரைந்து போயிருக்காங்களாம்.